Okay, good morning Keshav. So today what we'll do is we will just revise the English completely, okay? 2 poems and 2 prose for the term 1 examination. Chiriya? Okay, good. First we'll start with poem. Chiriya, poem ku namakku first poem peru seeds nu peru. Namu irukku illaya? Seeds. Okay. Idhula meanings paakalam. Meanings pygmy. Pygmy na enna? Very tiny or very short அப்படின்னு சொல்லலாம். Shoots அப்படின்னா என்ன? மண்ணுக்கு மேல இருக்கிற young stems or leaves of the plant. Young stems or leaves of a plant. Frail என்னன்னா அந்த ஸ்டெம் பார்த்தீங்கன்னா வளரும் போது ரொம்ப மெலிசா இருக்கும். ஒரு கை வச்சா டக்குன்னு உடைக்கிற மாதிரி இருக்கும். அதான் frail. Small, weak, easily broken or destroyed அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிம்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு குயிக் ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படி சும்மா அப்படி கண்ணால் ஒரு பார்வை பார்த்துட்டு எடுப்போம் இல்லையா? அது கிளிம்ஸ். ஐ ஹேட் எ கிளிம்ஸ் ஆன் த ஸ்டோர் அப்படின்வாங்க. ஸ்டோரில் என்ன இருக்குன்னு அப்படி பார்வை பார்த்தேன். இப்போ கிளிம்ஸ் அப்படின்னா என்ன? குயிக் சைட் ஆஃப் சம்திங். ஏதாவது ஒரு விஷயத்த குயிக்காக பார்த்து டக்குன்னு போகிறது பேர் கிளிம்ஸு. ஹீவ்ட் அவேன்னா என்ன? புஷ்ட் அவே வித் கிரேட் எஃபர்ட். இந்த விதைகள் எல்லாம் என்ன பண்ணுன்னா, இந்த விதைகள் மண்ணு மேலே பக்கத்தில் ஒரு பெபிள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கல்லை பிடிச்சி தள்ளிட்டு வெளியில வரும். ஹீவ்ட் அவே அண்ட் கம். புஷ்ட் அவே வித் பெரிய எஃபோர்ட் போட்டு பிடிச்சி தள்ளிட்டு வெளியில வரும். புஷ்ட் அவே வித் கிரேட் எஃபோர்ட். பெபிள்னா என்ன? ரவுண்டு ஸ்மால் ஸ்டோன் தான், ஆனால் ஸ்மூத் ஸ்டோன். அது பேர் பெபிள்னு பேர். அப்புறம் தட் மியர் ஸ்ப்ரவுட் அப்படின்னா என்ன? தட் ஸ்மால் அண்ட் வீக் யங் பிளான்ட். முதல்ல வர்ற செடி என்ன? குட்டியா இருக்கும், வீக்கா இருக்கும். ஸ்மால் அண்ட் வீக் யங் பிளான்ட் அப்படின்னு சொல்றோம். தட் மியர் ஸ்ப்ரவுட். தட் மியர்லி ஹேப்பன்ஸ். அது நடந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. டு பாஸ்க் அப்படின்னா டு என்ஜாய் த வார்ம்த் அண்ட் லைட் சன்ஷைன் எப்படி வேணாலும் சொல்லலாம். டு பாஸ்க்னா டு என்ஜாய் த வார்ம்த் அண்ட் லைட். இப்போ ஆப்போசிட்ஸ் பாரு. சீன், அன்சீன். புஷ், புல். டைனி, லார்ஜ். never, always. safe, unsafe. I near, far. actually fear கிடையாது, far. நான் என்னோட மிஸ்டேக் இது. far, near, far. seen, unseen. திருப்பி பாருங்க. நீ seen, unseen. அப்புறம் என்னது? seen, unseen and வேற என்ன சொல்லலாம்? far, அப்புறம் டைனி, லார்ஜ். அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? இந்த இடம் நம்ம ஒரு ஸ்டார்ட். இது வந்து AFAR. ஓகேவா? ஃபார் FAR. ஓகேவா? சரி, ஓகே, குட். அப்புறம் என்ன பண்றோம்? அடுத்து என்ன சொல்லலாம்? we will okay, far, unseen, seen, push, pull, tiny, large, never, always, safe, unsafe, near, far. குயிக்கா பார்த்தாச்சு. அடுத்து என்ன இருக்குப்பா? ஆப்போசிட்ஸ் பார்த்தோம். அடுத்து answer the following. answer the followingல first question. what does the seedling do when it pushed up to the surface of the ground? முதல்ல அந்த seedling என்ன பண்ணுது? when pushed up to the surface of the ground, அது என்ன பண்ணுதுன்னா வெளியில வந்து சன்லைட் நல்லா வாங்குது. அப்போ நம்ம சன் பாத் எடுக்கிற மாதிரி அது டு பாஸ்க் பண்ண வெளில வருது. பாஸ்க்னா என்ன? the seedling bask in the sunshine. அப்புறம் how do you know that the seedling wants to grow into your plant? அந்த பிளான்ட் எப்படி அது பெரிய பிளான்ட் ஆக ஆசைப்படுதுன்னு எப்படி தெரியும்? the seedling was so frail, உடையிற மாதிரி இருக்கு, but yet it wanted to grow. அது திருப்பி வளர ஆசைப்படுது. by pushing it way past the heavy pebble. அங்க ஒரு பெபிள், ஒரு பெரிய கூழாங்கல் இருக்கு. அந்த கூழாங்கல் இருந்தாலும் இது என்ன பண்ணுது? அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வெளியில வருது, வளருது. to get the sunlight it needed. அதுக்கு சன்லைட் தேவை. ஆனா அது ஃப்ரெகைலா இருந்தாலும் என்ன பண்ணுது? அது push the heavy pebble. அதுக்கப்புறம் வெளியில வந்து அந்த சன்லைட்டை வாங்குது. so the seedling was so frail, yet it wants to grow by pushing it way past the heavy pebble to get the sunlight it needed. புரிஞ்சுச்சா?
Do you agree with the speaker that the seedling is stronger than it seems அப்படின்றது நீ ஒத்துக்கிறியா? எஸ், கண்டிப்பாக ஒத்துக்கணும். ஏன்னா the seed is tiny but it is strong to fight for its right to grow into your plant. அது ஒரு பெரிய ஆளா ஆகிறதுக்கு ஆசைப்பட்ட அந்த ஃபைட்டை அது பண்ணி சாதிக்குது இல்லையா? அதனால it is stronger. Yes, the seed is tiny but it is strong to fight for its right to grow into your plant. அது பிளான்ட்டா முழுசா மாறதுக்காக அது ஃபைட் பண்ணி வெளில வருது அப்படின்னு சொல்றோம். In how many ways does the poet describe the shoot small, frail அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா? அது எத்தனை வே அப்படின்னு பார்த்தா, the poet first அவர் ஆரம்பிக்கும் போது pygmy சொல்றாரு, pygmy shootsன்றாரு. The poet used the word pygmy shootsன்றாரு. அதுக்கப்புறம் mere sproutன்றாரு. To describe the shoot as small and frail அப்படின்றதுக்கு என்ன சொல்றாரு? mere sprout அப்படின்றத சொல்றாரு. புரியுதா? சரி. What do we learn from the poem Seeds? இந்த seeds இந்த poemல நமக்கு என்ன தெரிஞ்சிட்டோம்னா, the poem teaches us to overcome our trouble. நம்ம குட்டியா இருக்கலாம், நமக்கு நிறைய troubles வரலாம், நம்ம அந்த trouble எல்லாம் கடந்து move forward even though the obstacles may be hard. அது கடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அதை கடந்து நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். அப்போ the poem teaches us to overcome our troubles and move forward even though the obstacles may seem hard to overcome. புரியுதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? overcome our trouble, move forward. அப்புறம் என்ன சொல்றான்? ஈவன் அது ஹார்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றது சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? சரி, இப்போ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் பார்க்கலாமா? which that mere sprout has heaved away to bask in sunshine, see the day அப்படின்னு அந்த poet எழுதியிருக்காரு இல்லையா? இப்போ நேம் த poet and the poem. அப்போ the name of the poem வந்து Seeds. the poet வந்து வால்டர் டீலா மரே. புரிஞ்சுதா? சரி, what do the words heaved away indicating? அந்த heaved away ன்னு சொல்றாங்களே, அது என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க. the word heaved away indicate என்னன்னா, that the plant fought for the sunlight it needs. அது ஃபைட் பண்ணி அந்த சன்லைட், அதுக்கு தேவையான சன்லைட்டை கிடைக்க வச்சுக்கிச்சு. so it fought for the sunlight it needs அப்படின்னு அர்த்தம். write a pair of rhyming word. என்ன இதுல? away day, way day அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் ரைமிங் வேர்ட். அப்புறம் இதுல நியூ வேர்ட்ஸ் பார்த்தா என்ன பார்த்தோம்? obstacles, difficulty. to bask அப்படின்னா என்ன? to enjoy the warmth and light. சரியா? சரி, இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் போயம் முடிஞ்சிச்சு. செகண்ட் போயம் என்னன்னா சம்மர் சன். இதுல ஹெவன் சொல்றது என்னன்னா clear sky. ஆக்சுவலா கிளியரா இருக்கிற ஸ்கை தான் ஹெவன் அங்க சொல்றாங்க. ரீபோஸ்னா என்ன? a state of being காமா இருக்கிறதா ரீபோஸ் பண்றது. showers is rays அப்படின்னா என்ன? shine very brightly, நல்ல பளிச்சுன்னு பிரைட்டா தெரியுது. சிங்க் அப்படின்னா என்ன? ஒரு சின்ன கிராக்கர், சின்ன ஓட்டை, சின்ன வழி இருந்தா சிங்க்னு சொல்லுவோம். ஸ்பைடர் கிளாட் அப்படின்னா என்ன? ஃபுல் ஆஃப் ஸ்பைடர்ஸ், நிறைய ஸ்பைடர்ஸ் இருக்கு. இவின்னா என்ன? இவி காட் அப்படின்னு ஒரு காய்கறி இருக்கு. அப்போ இது இந்த செடி எப்படி இருக்கும்னா, கிளைம்பிங் பிளான்ட் தட் க்ரோஸ் ஆன் ட்ரீஸ், வால்ஸ் மேல எல்லாம் கிளைம் பண்ற ஒரு பிளான்ட், அது கிளைம்பர். ஓகேவா? ஃபூட்டிங் அப்படின்னா என்ன? காலால நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிறோம்னா ஃபர்ம் பொசிஷன் ஆஃப் ஃபுட் அப்படின்றது தான் ஃபூட்டிங். நம்ம அந்த பீச்செல்லாம் கால் வைக்கும் போது கால் அப்படியே ஃபர்மா பிடிச்சி வச்சுப்போம், இல்லைன்னா வலிக்கிறோம், இல்லைன்னா இழுதுட்டு போயிடும் இல்லையா? அந்த ஃபூட்டிங் அதான். பிளைண்ட்ஸ்னா என்னன்னா, விண்டோ இருக்கு இல்லையா? விண்டோவை திறந்து மூடுறதுக்காக ஒன்று வச்சிருப்பாங்க, அதுதான் வந்து பிளைண்ட்ஸ். அது எதுக்குன்னா சன்லைட் உள்ள வராம இருக்கிறத ஷட் அவுட் பண்றதுக்கு. அப்போ இட்ஸ் a screen to shut the light out. அப்போ பிளைண்ட்ஸ்னா என்ன? screen to shut the light out. பார்லர் அப்படின்னு வாங்கினா அங்க ஃபாரின்லாம் டிராயிங் ரூம்னு பேரு. நம்ம ரூம்லயே வந்து கிச்சன், பெட்ரூம்லாம் சொல்றாங்க, அப்ப டிராயிங் ரூமை பார்லர்னு சொல்லுவாங்க. மேக்ஸ் கிளாட் அப்படின்னா என்ன? மேக்ஸ் ஹாப்பி, கிளாட்னா ஹாப்பி. பேர்ஸ் அப்படின்னா என்ன? பேர்லி அப்படின்னா என்ன? ஷோஸ். நுக் அப்படின்னா என்ன? கார்னர், நூக் அண்ட் கார்னர். கேன் யூ சர்ச் நுக் அண்ட் கார்னர் அப்படின்னுவாங்க. நூக் அண்ட் கார்னர், ஆல்மோஸ்ட் நூக் அண்ட் கார்னர்னாலும் சேம் மீனிங் தான். சரியா? ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்? ஆன்சர் தி ஃபாலோயிங் பார்க்கலாமா? Why did the speaker say, why did he goes through empty heaven with response?
wide he goes through empty heaven with response அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் empty heavenனா என்ன, clear sky. ஓகேவா? So the above lines refer to the sun which seems to travel slowly and calmly over a great distance across the clear sky. புரியுதா? நம்ம இந்த லைன் என்ன சொல்லுதுன்னா, இந்த சன் வந்து டிராவல் பண்ணுது, ஸ்லோவாகவும் போகுது, காமாவும் போகுது. எதை? across the clear sky, ரொம்ப பெரிய தூரத்தை அது கடந்து போகுது அப்படின்னு மீன் பண்றாரு. So the above lines refer to the sun which seems to travel slowly and calmly over a great distance across the clear sky. Okay, why are the blinds closed? What does the sun do when this happen? So அந்த ரூம்ல ஏன் அந்த blinds க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னா, the blinds ன்னு சொன்னது என்னது, to shut the sunlight ன்னு பார்த்தோம். So the blinds are closed to keep the scorching sun. அப்படியே அந்த சன் சுட்டு எரிக்குது, சுட்டு எரிக்கிறது scorching sun ன்னு சொல்லுவோம். So the blinds வந்து என்ன பண்ணுதா, closed to keep the scorching sun out, which will keep the room shady. அப்படி பண்ணதுனால அந்த பார்லர் ரூம் வந்து ஷேடியா இருக்கும், and cool. However, அப்படி பண்ணாலும் அந்த ஜன்னல்ல எங்கேயாவது சின்ன இடம் கிடைச்சதுன்னா, the sun still enter the room through narrow crack, அந்த kink or opening, and fill it with light. அது வழியா உள்ள வந்து அந்த ரூமை வெளிச்சமாக்கி விட்டுடுது. புரியுதா? The blinds are closed to keep the scorching sun out, which will keep the room shady and cool. However, the sun still enter the room through a narrow crack or opening and fill it with light அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்புறம் what does the sun do in the dusty attic? இந்த டஸ்டா இருக்கிற அந்த அட்டிக் என்ன பண்ணுதுன்னா, is it welcome there? அது யாராவது வெல்கம் பண்றாங்களா? how do you know? உனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ the sun rays enter the dusty attic. இந்த sun rays என்ன பண்ணுது, dusty attic வழியா through the tiny keyhole. எது வழியா வருது? சாவி போடுற அந்த துவாரம் இருக்கு இல்லையா, டைனி கீஹோல் வழியா வருது. அண்ட் ஷைன் upon the spider. அங்க இருக்கிற அந்த ஸ்பைடர் மேல வேற பண்ணுது. which spend its day in the darkness. ஸ்பைடர் பொதுவா அந்த ஒரு டார்க்கான இடத்துல அது ஜாலியா சுத்திட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்க, அதோட ஸ்பைடர் வெப்ல அந்த அது மேல படுதான். spend its day in the darkness. yes, it is welcome in attic as the spider is glad. அது ஸ்பைடருக்கே ஒரு கிளாடான ஒரு விஷயம் தான். when it spots the sunlight அப்படின்னு சொல்லிட்டு, the sunlights make it dark and gloomy, room brighter and more colorful. அதாவது அந்த gloomy ரூமும் டார்க் ரூமை பிரைட்டராகவும் கலர்ஃபுல்லாகவும் மாத்துது இந்த சன்லைட். அப்போ என்னென்ன சொல்லணும் பார்த்துக்கோ, சன் ரேஸ் என்டர் த டஸ்டி அட்டிக். டஸ்டி அட்டிக்னா டஸ்ட் இருக்கிற பிடிச்ச அந்த ரூம்ல, இந்த பழைய காலத்து ரூம்ல. ஆனா த்ரூ எ டைனி ஹோல், ஒரு சின்ன சாவி துவாரம் வழியா வருது. ஷைன் அப்பான் த ஸ்பைடர், அங்க இருக்கிற ஸ்பைடர் மேல அது ஷைன் பண்ணுது. ஆனா அந்த ஸ்பைடர் எப்படி வாழ்றாரு, அவரு டார்க்ல வாழ்றாரு. ஸோ விச் ஸ்பெண்ட் இட்ஸ் டே இன் த டார்க்னஸ். பட் ஆனா அந்த ஸ்பைடர் என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் வெல்கம் இன் அட்டிக் as the spider is glad. அந்த வெளிச்சம் அப்படி உள்ள வர்றத the ஸ்பைடர் ஏத்துக்கிச்சு, வெல்கம் பண்ணுது. when it spots the sunlight. ஏன்னா அந்த சன்லைட் என்ன பண்ணுது, டார்க் அண்ட் க்ளூமியா இருக்கிற அந்த ரூமை பிரைட்டராகவும் கலர்ஃபுல்லாகவும் மாத்துது அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? சரி. why is the sun called the gardener of the world? சன்னை வந்து gardener of the worldன்னு ஏன் சொல்றோம்? பிகாஸ் ஒரு கார்டனர் என்ன பண்ணுவாரு, he takes care of the trees and plants in the garden. கரெக்டா? அதே மாதிரி இந்த the plants and trees ஏன் அவர் அதை கவனிக்கிறாரு அப்படின்னா, இந்த plants and trees வந்து எப்பவுமே ஹெல்தியா இருக்கும். ஹெல்தியா இருந்தா நல்லா ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுக்கும் இல்லையா, அதுதான். அதே மாதிரி இந்த சன்னு இருக்கார் இல்லையா, அந்த சன்னு அவர் வரும்போது அவர் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா, ஒரு வார்ம்த் கொடுக்குறாரு, ஒரு விதமான சூடு, கம்ஃபர்ட், ஹீட் கொடுக்குறாரு, அது வார்ம்த். அண்ட் பிரைட்னஸ், அது மட்டும் இல்லை, ஒரு பிரைட்னஸ் கொடுக்குறாரு. இந்த வார்ம்த் அந்த பிரைட்னஸை வச்சு தான் பூமியில் இருக்கிற லைஃப் ஃப்ளரிஷ் ஆன் த எர்த். இது எதுக்கு வந்து இந்த பூமியில் இருக்கிற உயிரெல்லாம் வாழுது. This is why the sun is called the gardener of the world. அதனால தான் நம்ம சன்னை gardener of the world ன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா? So a gardener takes care of the trees and plants in the garden so that the plants and the tree stay healthy. Similarly, the sun's warmth and brightness help life to flourish in the earth. This is why the sun is called the
corner of the world. புரிஞ்சுச்சா? சரி, இப்போ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் போலாமா? எக்ஸ்ட்ராக்ட்னா great is the sun and the wide he goes through empty heaven with repose அப்படின்றாங்க. Name the poet and the poem. Name of the poem என்ன? Summerson. Name of the poet என்ன? Robert Louis Stevenson. Robert Louis Stevenson. புரியுதா? What do you think the poet mean by empty heaven? Empty heaven என்ன சொல்றாங்க? Clear sky. The poet means a cloudless sky by the expression empty heaven. Clear sky or cloudless sky அப்படின்னு சொல்லலாம். And in the blue and the glowing days, more thick than rain, he showers his rays. நம்ம ரெண்டாவது எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தோம்னா, and in the blue and glowing days, more thick than rain, he showers his rays அப்படின்னு சொல்றாங்க. அப்போ why are described more thick than rain? மழையை விட ஏன் rays thick-ஆ இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, the rays are described thicker than rain because அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு they are strong, and the rays வந்து ரொம்ப strong and capable of getting through most things. எந்த ஒரு விஷயத்தையும் பாரு, ஒரு கீ ஹோல் பார்த்தா அது வழியா உள்ள போயிடுது, ஒரு கிங்க் பார்த்தா அது வழியா உள்ள போயிடுது. So it is capable of getting through most things என்றதுனால we say that is thicker than the rain அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? சரி, அப்ப அடுத்தது why did he shower his rays in the blue and glowing days? அது ஏன் blue and glowing days னு சொல்றாங்கன்னா, because அந்த நாள்ல blue and glowing days, on such days the sky is seen with no clouds. அது clear sky. அப்ப ஸ்கையே ப்ளூவா தானே தெரியும். அப்ப நல்ல க்ளோவிங், தடுப்பே இல்லைன்னா நல்லாவும் க்ளோ ஆகும் இல்லையா? அதனால they say that in such days the sky is seen with no clouds, so it is called the rays in blue and glowing days அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? சரி, இப்ப அடுத்தது answer on your own. என்ன? where does the sun shed a warm and glittering look? ஒரு warm and glittering look எங்க கொடுக்குறாரு அப்படின்னா, he shed a warm and glittering look among the ivies in most corner. அந்த ivy climber இருக்கு இல்லையா, அந்த ivy பிளான்ட்டுக்கு நடுவுல ஒரு கார்னர்ல கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நியூ வேர்ட்ஸ். gloomy-னா என்ன? totally dark. flourish-னா என்ன? to be strong and healthy. attic-னா என்ன? loft. பொதுவா தேவையில்லாதெல்லாம் போட்டு வைக்கிற இடம் அட்டிக்னு சொல்லுவோம். நம்ம லாஃப்ட், ரூம்ல எல்லாம் மேல இருக்கும் இல்லையா, அது பேர் லாஃப்ட், அது அட்டிக்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சா? சரி, அடுத்தது நம்ம யாரை பார்க்க போறோம்? யூனிட் 1 உன்கி முன்கி டிப்டோ. இன்கி முன்கி டிம்டோ. ஓகேவா? இது என்னன்னா வேர்ட்ஸ் டு ஸ்பெல்ல யார் யார் இருக்கா? குரூவர், ஃபண்டாஸ்டிக், டேபிள் டென்னிஸ், கசன், நெய்பர்ஹுட், பவுண்டரி, விஸ்பர்ட், ரிஜாய்ஸ்ட், மம்பிள்ட், ஹேண்ட் நிட்டட் அப்படின்னு புதுசா நம்ம 10 வார்த்தைகள் நம்ம கத்துட்டு இருக்கோம். சரியா? மீனிங்ஸ் பார்க்கலாமா? மாக்கிங். மாக்கிங்னா என்னன்னா குரல்ல கிண்டல் பண்றது பேரு தான் மாக்கிங். மேக்கிங் ஃபன் ஆஃப் சம்ஒன் ஆர் சம்திங். ஓகேவா? பேரு மாக்கிங். சாண்டிங்னா என்ன? ஒரு சின்ன விஷயம், சின்ன சாங்கை திருப்பி திருப்பி சொல்றது. ஸோ ரிப்பீட்டிங் ஏ ஷார்ட் சிம்பிள் சாங் ரிதமேட்டிக்லி. சும்மா சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு ரிதமா சொல்லணும். ஓம், அதெல்லாம் வந்து சாண்டிங். ஹிஸ்ட்னா என்ன? பாம்பு தான் அப்படின்னும். அதே விஸ்பரிங் இன் ஏ வே, ஒரு வகையா ரகசியம் சொல்லணும்னா அப்படின்ற இல்லையா, அதெல்லாம் ஹிஸ்ட். ஹிஸ்ட்னா விஸ்பர் இன் ஏ வே. ஃபெரோஷியஸ் அப்படின்னா என்ன? கோபம், குரியலா, ஒரு கொடூர பார்வை. ஃபியர்ஸ், ஃபெரோஷியஸ். ஃப்ரோஸ்னா என்ன? நம்ம ஐஸ் இது விளையாடும் போதுன்னா ஃப்ரீஸ் விளையாடுவோம் இல்லையா, அதுதான் இது. ஃப்ரீஸ்னா என்ன? ஸ்டாப் சடன்லி அண்ட் ரிமைன் ஸ்டில். நம்ம அப்படியே ஃப்ரீஸ் அப்படின்னா டக்குன்னு நின்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும். அந்த ஃப்ரோசன் தான் ஃப்ரீஸ், அந்த மாதிரி மீனிங். அன்லிஷ்னா என்ன? எங்கிட்ட இருந்து கல்ட்டி வெட்டுறது பேர் தான் அன்லிஷ். செட் லூஸ் அப்படின்னு அர்த்தம். அன்லிஷ்னா செட் லூஸ். இப்போ அந்த மிஸ்ஸஸ் குரூவர் கையில நாய் கட்டி இருப்பாங்க, அன்லிஷ் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. ஐ வில் அன்லிஷ் த டாக் அப்படின்னாங்க. டேய், நான் லூஸா விட்டுருவோம்டா, நாய் வந்து கடிச்சிடும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி. புல் ஓவர். புல் ஓவர்னா என்னன்னா தலைக்கு மேல இருக்கிற தலைப்பா ஒரு டைப் ஆஃப் ஹூட் மாதிரி இருக்கும். ஸோ எ ஸ்வெட்டர் தட் நீட்ஸ் டு பி புட் ஆன் ஓவர் த ஹெட், தலைக்கு மேல போடுறது. டோன்னா என்ன? டோன்னா என்ன? டோன் ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் டைப்பா நம்ம பேசணும் இல்லையா, ஸ்பீக்கிங் இன் சர்டன் வே, வி கால் இட் அஸ் டோன் அப்படின்னு சொல்றோம். அவுட் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னா டவுட்டே அட்டால் இல்ல, நாட் பாசிபிள் அட்டால், நடக்கவே நடக்காது அப்படின்றது தான் அவுட் ஆஃப் கொஸ்டின் அப்படின்றது. டெஸ்பரேட்லி அப்படின்னா வெரி மச் கிரேட் நீட், எனக்கு ரொம்ப தேவை, அத்வாசிய தேவை, எனக்கு வேணும், கண்டிப்பா வேணும்
அப்படின்னு சொல்றது தான் டெஸ்பரேட் அப்படின்னு சொல்றோம். would not do any harm, நான் வந்து would be good, என்னது good idea to do something, I will not do any harm னா நான் உனக்கு ஏதோ harm பண்ண மாட்டேன்னு அர்த்தம் இல்ல. would be good idea to do try something or good to do something அப்படின்னு சொல்றது. definitely கண்டிப்பா certainly அப்படின்னு அர்த்தம். keep haunting அப்படின்னா என்ன, kept coming back to, திரும்ப திரும்ப வர்றது, keep haunting. ghostly hour னா என்ன, very late at night, நைட் டைம்ல ரொம்ப லேட்டா வந்தா அது பேர் கோஸ்டி ஹார்ஸ். 12 மணி 11:50க்கு இவங்க போவாங்க இல்லையா அந்த கதை. டோர் த ஸ்டில்னஸ் அப்படின்னா என்ன, அங்க அமைதியா இருக்கிறத யாரோ கத்து கிளிக்கிற மாதிரி ஒரு பார்க் சவுண்ட் கேட்டுச்சு இல்லையா, அதான் சடன் நாய்ஸ், டிஸ்டர்ப்டு த சைலன்ஸ், அங்க இருக்கிற சைலன்ஸை டிஸ்டர்ப் பண்ண சடன் நாய்ஸ்க்கு டோர் த ஸ்டில்னஸ்ன்னு சொல்லுவோம். இன்டரப்டிங் அப்படின்னா என்ன, யாராவது பேசிட்டு இருக்கும்போது பாதி பாதி கட் பண்ணி பேசுறது, அதாவது சேயிங் ஆர் டூயிங் சம்திங் தட் மேக் சம்படி ஸ்டாப் what they are saying or doing. இப்போ வந்து நீ ஏதோ ஒரு பேசிட்டே இருக்க, உடனே மேஸ்ன்னு இல்லை, அதெல்லாம் வந்து இன்டரப்டிங் தான். புரியுதா? அதெல்லாம் we should not do. மிஸ் நடத்துறாங்கன்னா ஃபுல்லாக கண்டினியூஸாக கவனிக்கணும். ஸோ வித்தவுட் இன்டரப்டிங் we should listen. சரியா? சரி. மெயின்டைன் அப்படின்னா என்ன, கண்டினியூ டு சே சம்திங், எது சொன்னியோ அது அப்படியே சொல்லிட்டே இருக்கு தான் மெயின்டைன் பண்ணுறது. gathered all my courage, என்னோட பிரேவ்னஸ் எல்லாம் ஒன்னாக்கிட்டு, அப்போ ட்ரை டு பி வெரி பிரேவ் அப்படின்னு சொல்றது. had gone over my lines, நான் எனக்குள்ள 10 டைம் 100 டைம் சொல்லி பார்க்கிறது. practiced what I was going to say, நான் என்ன சொல்ல போறேன்றதை நான் ப்ராக்டிஸ் பண்றது பேரு had gone over my lines. stutter அப்படின்னா என்ன, to speak with difficulty and repeat words because of fear, பயத்தினால ஒரே விஷயத்தை திருப்பி வந்து நான் போய் அப்படின்னு இல்லையா, அதெல்லாம் ஸ்டட்டர் அப்படின்னு சொல்ற வார்த்தைகள். புரிஞ்சுச்சா? இதுதான் மீனிங்ஸ் நம்ம லெசன் 1ல. இதுல ஆப்போசிட்ஸ் இருக்கு. டெஸ்பரேட்லின்னா என்ன, கண்டிப்பா வேணும்னு சொல்றோம் இல்லையா, அப்ப இங்க அன்வில்லிங்லி, எனக்கு செக்யூர்லி அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரோஸ்னா என்ன, மெல்டட், ஃப்ரோஸ்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது, மெல்டட்னா கரையிறது. அன்லீஷ்னா என்னது, டு லூஸ், ஹோல்டுனா பிடிக்கிறது. கரேஜ் அப்படின்னா பிரேவ், கவர்ட்னா கோழை. ஃபெரோஷியஸ்னா பயங்கரமா இருக்கு, ஜென்டில்னா அன்பா இருக்கு, அப்ரோச்சபிளா இருக்கு அப்படின்றது தான் ஜென்டில். ரெஸ்பான்சிபிள், இர்ரெஸ்பான்சிபிள், பொறுப்பான பொறுப்பில்லாத அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆப்போசிட்ஸ் பார்த்துக்கோ. அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங். ஆன்சர் த ஃபாலோயிங்ல என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஒன், who do you think gave Rohan the table tennis set? டேபிள் டென்னிஸ் செட் யார் கொடுத்தான்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா முந்தின நாள் நைட்டு இவனுக்கு போய் பாண்டியன் மரம் சுத்தும் போது யாரை பார்த்தாங்க? they met Mrs. Groover. அப்போ Mrs. Groover தான் gave the Rohan the table tennis set because she saw how badly he wanted it. அவனுக்கு எவ்வளோ தேவை இருந்ததுன்னா நைட்டு 12 மணிக்கு வந்து ஆலமரத்தை சுத்துவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ she understood that he is badly in need of it அப்படின்னு சொல்லிட்டு she also wanted to reward him. ஏன்னா இவன் பிரேவா, அவங்க என்ன நடந்ததுன்னு அவங்க ஸ்பீக் அப்படின்னு சொல்லும் போது அவன் எல்லாத்தையும் உண்மையை சொன்னான். she wants to reward him for being truthful. அவன் உண்மையா இருந்ததுக்கு அது ஒரு ரிவார்டாகவும் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அப்புறம் வாட் யூ மீன் பை விங்கு மிங்கு டுக்டோ அப்படின்னா அது ஒரு ஆக்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்லினஸ் அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் பெரிய மீனிங் இல்லை, ஆக்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்லினஸ். அடுத்தது, the table tennis set was not new but was a fabulous set. what does it imply? அதுலேருந்து என்ன தெரியுது? அது வந்து அவங்க மிஸ்ஸஸ் குரோவர் போய் புதுசாக வாங்கிட்டு வரல, ஆனால் அவங்க கிட்ட இருந்த நல்லதா இருந்த அந்த டேபிள் டென்னிஸ் செட்டை அவங்க கொடுத்தாங்க. ஃபேபுலஸ் ஒன், நாட் ஏ டேமேஜ்ட் ஒன் ஆர் டர்ட்டி ஒன் அப்படி கிடையாது, இட் இஸ் எ குட் ஒன், நல்லாவே இருக்க கண்டிஷன்ல அப்படின்னு மீனிங். So the table tennis was not new, although it was a second hand set, it was in a good condition. அது ஒரு நல்ல கண்டிஷன்ல இருந்துச்சு. And these guys were happy to get it. And what opinion do you have about Groover from the way she treats the boy? இப்போ மிஸ்ஸஸ் குரூவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவங்க அந்த பசங்களை சரி, அவங்க ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்கும்போது அவங்களுடைய அந்த கிரீன் ஐஸ் பார்த்தாலே ஒரு மாதிரி டெரரா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ எப்படி இருந்துச்சுன்னா, மிஸ்ஸஸ் குரூவர் வாஸ் கைண்ட் ஹார்ட்டட், அன்பானவங்க, and patience, பொறுமையானவங்க. so Mrs. Groover was not only this one, அன்பானவங்க மட்டும் இல்ல, பொறுமையானவங்க. she is kind hearted and patient. she listened to the author's explanation. இந்த ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு இல்லையா, திடீர்னு அத்தவங்க வீட்டுக்கு உள்ள போய் நீங்க பண்ணா அந்த வீட்டுல அம்மா என்ன நினைப்பாங்க, ஆனா இவனை பேச சொல்லி அவங்க லிசன் பண்ணாங்க வித்தவுட் இம்பரேட்டிங். ஸோ அண்ட் அலோட் ஹிம் டு கண்டினியூ வித் ஹிஸ் ரவுண்ட்ஸ். அது மட்டுமா, அவர் 11 சுத்து தான் பண்ணாரு, மீதி 7 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ண சொன்னாங்க. புரிஞ்சிச்சு இல்லையா? அண்ட் மிஸ்ஸஸ் குரூ வாஸ் ஃப்ரெண்ட்லி டுவர்ட்ஸ் தி எண்ட். அதுக்கு மட்டும் இல்லை, லாஸ்ட்ல அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரோஹனை கூட டீயும் குக்கீஸ்க்கும் கூப்பிட்டு
கொடுத்தாங்க. புரிஞ்சது இல்லையா? எல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா ஸ்டோரி? இப்போ நம்ம எழுதலாமா? Mrs. Grover was kind-hearted and patient. She listened to the author's explanation without interrupting and allowed him to continue with his rounds. அதான் முக்கியம். And Mrs. Grover was friendly towards the end and even invited Rohan to have tea with her. அவங்க கூட டீ குடிக்க கூட கூப்பிட்டுருக்காங்க. சரியா? Good. Answer on your own. Who do you think gave Rohan the table tennis set? Why do you think so? Obviously, Mrs. Grover gave Rohan the table tennis set for being truthful. அவன் ட்ரூத்ஃபுல்லா இருந்ததுக்காக கொடுத்தாங்க. அண்ட் இன்னொன்னு என்ன சொல்லலாம், he was badly in need of it. அவன் வந்து என்னது, எனக்கு கண்டிப்பா வேணும்னு அதுக்காக துடிச்சிட்டு இருந்தான். அது கூட நீ வேணா எழுதலாம். சரியா? சரி, இப்போ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் பார்க்கலாமா? Suddenly ஒரு ferocious bark toward the stillness of the night. அந்த 11:50க்கு அவ்வளோ நைட்டா ஊரே அமைதியா இருக்கும் போது ஸ்டில்லா இருக்குது. அப்போ ஒரு பார்க் சவுண்ட் வந்து ஃபெரோஷியஸா ஒரு ஃபியர்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்றாங்க. Why the dark bark? ஏன் அப்படின்னு கேட்டா, the dogs have sharp ears. It must have barked on the hearing the Rohans running in the Grover's garden around the banyan tree. அந்த ரோகன் 11 சுத்திட்டு இருக்கான் இல்லையா, அப்ப அந்த சவுண்ட் கேட்டுட்டு அதனால பார்க் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. But what do you think of Rohan, Muk and Mrs. Grover from this incident? இந்த இன்சிடென்ட்ல இருந்து ரோஹனோ முக்கோ மிஸ்ஸஸ் குரோவரை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னா ரொம்ப ஈஸி. Rohan was courageous enough to tell Mr. Grover the truth. அப்ப ரோஹனை பத்தி என்ன நினைக்கிறேன், அவன் ஒரு ட்ரூத்ஃபுல் பையன். He was courageous, brave enough to tell the truth அப்படின்னு சொல்லலாம். முக் என்ன பண்ணா, behaved selfish பையன் and cowardly manner. ஏன்னா when he was abandoned and climbed up the tree, குடுகுடு நாய் வந்தோன்னா மரம் மேல ஏறிட்டான். So he was a cowardly guy and a selfish guy and climbed the tree. ஆனா மிஸ்ஸஸ் குரோவரை பத்தி சொல்லணும்னா, she was gentle, kind-hearted and heard Rohan completely. Rohan பேசுறது வந்து patiently எல்லாமே கேட்டாங்க without interrupting and also allowed him to complete the rounds and let him complete the rounds ன்னு சொன்னாங்க. அதனால இந்த மூணு பேரை பத்தி நம்ம இப்படி நினைக்கலாம். அடுத்தது, I opened my gift. என்கிட்ட இருந்த கிஃப்ட்லாம் ஓப்பன் பண்ணேன். rejoiced over. ஏற்கனவே அம்மா வந்து எனக்கு நியூ பேர் ஆஃப் ஷூஸ் வாங்கி தரேன்ட்டாங்க, ஒரு ஹேண்ட் knitted புல்லோவர் பண்ணி தரேன்னாங்க. ஸோ ரெண்டுமே எனக்கு இருந்துச்சு. ஸோ அதை நான் ரிஜாய்ஸ்னா என்ஜாய் பண்றேன் அப்படின்றது சொல்றாங்க. Name the lesson on the author. The lesson is Unki Munki Tinto and the author is Sigrun Stewart-Sau. Sigrun Stewart-Sau. சரியா? Do you think the speaker really rejoiced at this point? Why? இந்த பாயிண்ட்ல இந்த டைம்ல அவன் ரிஜாய்ஸ் பண்ணானான்னு கேட்டா, இல்ல ஆக்சுவலா அவனுக்கு ஆசை டேபிள் டென்னிஸ் செட்ல அது கிடைக்கல, ஆனா அது வெளியில காட்டிக்கல. No, he did not. He probably pretended to do so. ஆனா அதை வெளியில காட்டிக்கல. நான் ஹாப்பியா இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டான். No, he did not. Actually not. But he pretended to so that his mother would not be hurt. ஏன்னா இவன் அம்மா கிட்ட கேட்டான், அப்பவே அம்மா தெளிவா சொல்லிட்டாங்க அவுட் ஆஃப் த கொஸ்டின் அப்படின்ட்டாங்க. அப்போ அம்மா ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவன் ஒன்றும் இல்லை என்ஜாய் பண்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். நியூ வேர்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம், கவர்ட்லி, ஸ்கேட், pretended அப்படின்னு என்ன, assumed, courageous, brave, interrupting, to disturbன்னு அர்த்தம். இப்போ டிஸ்டர்பன்ஸ் தான் interrupting அப்படின்னு சொல்றது. அப்புறம் ஃப்ரேம் சென்டென்ஸ் ஆன் யுவர் ஓன். நீனா வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணா, கரேஜியஸ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம், ரோஹன் வாஸ் கரேஜியஸ் டு டெல் த ட்ரூத், கேஷவ் வாஸ் கரேஜியஸ் டு டிஸ்கஸ் வித் ஹிஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மம்பிள்ட் அப்படின்னா என்ன, அவுட் ஆஃப் ஃபியர், ஒரு ஃபியர்ல தடுமாறுது, அவுட் ஆஃப் ஃபியர் ஐ மம்பிள்ட் ஆன் சீயிங் மிஸ்ஸஸ் குரோவர் வித் ஹர் டாக். இன்னொன்னு சொல்லலாம், இன் எ டார்க் நைட் ஐ மம்பிள்ட் when I heard a strange sound அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரிலாம் நீ எழுதலாம். சரியா? Okay, complete the sentence. என்ன பண்ணலாம், Rohan was not looking forward to his birthday because his mother has refused to give him a table tennis set. புரிஞ்சுச்சா? அவன பர்த்டே பெரிய செலிப்ரேஷனா நினைக்கல. Muk tried to help Rohan பண்ணா, என்ன பண்ணா, by telling him to chant Unki Munki Tinto 17 times by running around the banyan tree at midnight. அவ்வளவும் சொல்லணும் நீங்க. சரியா? அவன் உன்கி முன்கி சொல்ல சொன்னா, 17 டைம் ரன் பண்ண சொன்னா, banyan tree சுத்த சொன்னா, midnightல பண்ண சொன்னா. புரிஞ்சுச்சா? குட். ரோஹன் வாஸ் அஃப்ரைட் டு என்டர் மிஸ்ஸஸ் குரோவர்ஸ் கார்னர். ஏன் அப்படின்னா, ரோஹனுக்கு தெரியும் மிஸ்ஸஸ் குரோவர் வந்து ஸ்கூல் பிரின்சிபலா இருந்தாங்க அண்ட் வெரி ஸ்ட்ரிக்டாகவும் இருந்தாங்க போன வருஷம். சரியா? சரி. முக் டிட் நாட் வாண்ட் டு கோ வித் ரோஹன் பிகாஸ் அவன் ஐ ஹாவ் நோ சீக்ரெட் விஷ் அப்படின்ட்டான். அவன் என்ன சொல்லிட்டான், ஒன்னு he has fear of மிஸ்ஸஸ் குரோவர், செகண்ட் வந்து என்னன்னா எனக்கு சீக்ரெட் விஷயம் இல்லப்பா, நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டான். புரிஞ்சுச்சா? ஸோ இதுதான் நம்மளுடைய
lesson 1. இன்னும் ஒரு லாஸ்ட் 2 கொஸ்டின் தான் இருக்குது. என்னது? seeing the parcel row and looked at Muk. ஏன் அப்படின்னு கேட்டா அது அவனுக்கு 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச சீக்ரெட். ஆனா அந்த லேபிள் என்ன இருந்துச்சு? from Unki Munki Timto னு இருந்துச்சு. ஸோ அவன் என்ன சொல்றான்? Unki Munki Timto was a secret between them and he was surprised to see it as a sender on the parcel gift. புரிஞ்சிச்சா? சரி. Rohan went to meet Mrs. Groover. ஏன் அப்படின்னா he wondered whether she had actually sent the gift. அவங்க கிட்ட போய் செக் பண்ணிடலாம், அவங்க தான் அனுப்பிச்சிருப்பாங்க நம்புறான். அதனால நான் போய் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு he wants to meet Mrs. Groover. புரிஞ்சிச்சா? ஆல் குட்டா? ஓகே, வெரி குட். நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அடுத்தது? இன்னும் லாஸ்ட் லெசன் என்னது? இது விசிட் டு த மேன்ஷன் பார்த்துக்கலாம். விசிட் டு த மேன்ஷனும் ஜாலியான ஒரு லெசன். ஓகேவா? வில் சி. இதுல புது வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்றோம்? என்சாண்டட்னு ஒரு மொத்தம். crocked horsely, அந்த கிராண்ட்பா சவுண்ட் போடுவார்ல அப்படின்னு, அந்த crocked horselyல இவன் ஃபீவர்ல ஒரு மாதிரி குரல்ல கோல்டு வந்தா பேசுவாங்கல்ல, அதான் crocked horsely. briskly அப்படின்னா ஆக்டிவா. black match அப்படின்னா என்னன்னா அது ஒரு டைப் ஆஃப் ஸ்வீட் ஆக்சுவலா. entertain அப்படின்னா என்னது? சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு வச்சுக்கோங்க. quaint, stern அப்படியே ஸ்டிஃபா இருக்கிறது. perched, dismay, tremble, இதெல்லாம் வந்து புது வேர்ட் நம்ம போட்டு பார்த்தோம். நான் மீனிங் எல்லாம் கீழே வரும்போது சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்லி மேன்ஷன் அப்படின்னா என்ன? ஒரு லார்ஜ் இம்ப்ரெசிவ் ஹவுஸ், ஒரு நல்ல பங்களா அப்படின்னா ஸ்டேட்லி மேன்ஷன் சொல்லுவாங்க. croaked hoarsely என்ன? spoken in deep harsh voice because of throat pain. அந்த பெயின்ஃபுல் த்ரோட் இருக்கவங்க பேசுறது தான் croaked hoarsely அப்படின்னு சொல்லுது. black match அப்படின்னா என்ன? ஸ்வீட் டிஷ். enchanted அப்படின்னா என்ன? மேஜிக் அப்படின்றது தான். quaint என்ன? இது ஒரு அன்யூஷுவல் இல்ல, பழைய காலத்து மெத்தட். இட் இஸ் நாட் இட் இஸ் an unusual or old fashioned way தான் quaint ன்னு சொல்றது. perch என்னன்னா யூசுவலா bird perched on the tree அப்படின்னா on a small narrow-வா இருக்கிற அந்த ஒரு இடத்துல ஹைட்ல அது இருக்கும். so sat on something that is narrow or small and usually high, அதான் perched ன்னு சொல்லுவாங்க. perched அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? சரி. check on அப்படின்னா என்ன? to make sure everything is fine, எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்றது தான் check on அப்படின்றது. excited என்ன? feeling happy and eager அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து flew about என்ன? moved around in great hurry. நான் அப்படியே பறந்து போனேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்ப சீக்கிரமா ஓடி வந்து செஞ்சேன் அப்படின்றது தான் moved around in hurry அப்படின்னு அர்த்தம். briskly என்ன? with lot of energy. அப்படி. சோர்னா என்ன? பெயின்ஃபுல், வலிக்கிறது தான் சோர் அப்படின்னு சொல்றோம். என்டர்டெயின் என்ன? டு டூ சம்திங் டு மேக் த கெஸ்ட் என்ஜாய். வர்ற கெஸ்ட் வந்து என்ஜாய் பண்ண நம்ம ஒரு பாட்டு போடுறோம், ஒரு மியூசிக் போடுறோம், டான்ஸ் காட்டுறோம், இதெல்லாம் என்டர்டெயின் பண்றது. போக்குடு த ஃபயர். ஃபயர்ல சரியா நெருப்பு எரியும் போது கொஞ்சம் கிண்டி விட்டா இன்னும் நல்லா எரியும், அது பேர் தான் போக்கிங் த ஃபயர். அப்போ மூட் த வுட் இன் த ஃபயர் பிளேஸ் வித் லாங் ஸ்டிக் டு மேக் இட் பர்ன் பிரைட்லி. அந்த கட்டைங்கெல்லாம் அங்கே குளிர் வெளியில உள்ள நெருப்பு கம்மியா இருக்கு, அப்போ கொஞ்சம் கிண்டி விட்டா நல்லா எரிஞ்சதுன்னா ரூம் சீக்கிரம் வார்ம் ஆயிடும் அப்படின்றதுக்காக போக்கிங் த ஃபயர் அப்படின்வாங்க. அப்புறம் வாஸ் டச்டு அப்படின்னா என்ன? வாஸ் மூட் பிகாஸ் யூ ஃபெல்ட் சாரி. வாஸ் டச்டு அப்படின்னா என்ன? ஃபீலிங் சாரி. அவன் வந்து பிகாஸ் அந்த அவனுக்கு அம்மா இல்லைன்னு சொல்லும் போது he felt touched, அதுதான் மீனிங் அங்க. lined with books அப்படின்னா என்ன? filled with rows of books, ரோவா புக் இருக்குது. sinking in a chair அப்படின்னா என்ன? இப்போ உட்காந்துருக்கோம் சேர்ல, நேராக உட்காராம தலையை உடம்பெல்லாம் கீழே இறக்கி தலையை மட்டும் கீழே நல்லா இறக்கிக்கிறது பேர் தான் sinking in chair. அப்படின்னா என்ன? lowering yourself gently into a chair, dropping down into the chair. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி உட்கார்றதுக்கு பேர் தான் sinking into the chair. stern என்ன? சீரியஸ் பர்சன், ஸ்மைலே பண்ண மாட்டாரு, அன்ஸ்மைலிங், சீரியஸ், ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். கிரஃப் அப்படின்னா என்ன? இந்த வயசானவங்களுக்கு ஒரு குரல் இருக்கும் பார்த்தியா, ஒரு கட்ட குரல், டே டே என்னடா அப்படின்வாங்கல்ல, அதுதான் கிரஃப். ரஃப் அண்ட் லோ, ரஃப்பாகவும் இருக்கும் லோவாகவும் இருக்குமா, அதுதான் ரஃப்பா இருக்கிறது லோவா இருக்கிறது கிரஃப். டிஸ்மே அப்படின்னா என்ன? ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ் அண்ட் டிசப்பாயின்மெண்ட், ஒரு மாதிரி ஏமாற்றம், அதான் டிஸ்மே. ஆப்போசிட் பார்க்கலாமா? எக்ஸைட்டட், நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னா நான் ரொம்ப போர் அடிக்குது, போர். சியர்ஃபுல், நான் ரொம்ப எனர்ஜி சியரா இருக்கிறேன், நான் சோகமா இருக்கிறேன். நான் சந்தோஷமா இருக்கேன், நான் சோகமா இருக்கேன். ஸ்டர்ன்னா ரொம்ப ஸ்டிஃபா இருக்கிறது, அப்படி நான் ஸ்மைலிங். லீனியன்ட், என்னன்னா பண்ணிக்கோ போடா, ஸ்ட்ரிக்டா இல்லாம நான் ஸ்ட்ரிக்ட் இருக்குது லீனியன்ட்னு பேரு. பிரிஸ்க்லி, ஹை எனர்ஜி. ஸ்லோலி, கம்மியா எனர்ஜி. ரிஃப்யூஸ்,
ஒரு கிஃப்ட் கொடுத்தா எனக்கு வேண்டாம்னு சொன்னா ரிஃப்யூஸ், அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அது ஆப்போசிட். கிரஃப் அப்படின்னா ரஃப் அண்ட் லோ. பிளசன்ட்னா என்ன, ஸ்வீட்டா இருக்குது, யுவர் வாய்ஸ் இஸ் ஸ்வீட் அப்படின்னா பிளசன்ட், அப்படியே ஏத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றோம் இல்லையா, அதுதான் பிளசன்ட். ஓகே ஃபைன். Now answer the following. Answer the following. How did Joe and Laurie meet? முதல்ல இந்த ஜோ அண்ட் லாரி எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னா, ஞாபகம் இருக்கு இல்லையா, இவங்க 2 பேரும் லைவர்ஸ். கீழேருந்து ஒரு சின்ன ஸ்னோ பால் எடுத்து தூக்கி நீ ஜோ அவங்ககிட்ட பேசி ஆகணுன்ட்டு போறா. ஒரு அப்போ வந்து மேலே வந்து அந்த ஜன்னலில் லாரியோட தலை தெரியுது, அந்த ஸ்ப்ரிங் ஹேர்ஸ் தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணுறா, ஒரு ஸ்னோ பாலை தூக்கி மேலே போடுறா. எதுக்குன்னா டு கேட்ச் ஹிஸ் அட்டென்ஷன். இந்த பால் ஹிட் ஆன உடனே லாரி டர்ன் பண்ணி ஸ்மைல் பண்ணி ஓப்பன் த விண்டோ பண்ணி அண்ட் ஜோ பார்த்து ஏதோ பேசுகிறான். இப்படி தான் அவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க. கரெக்டா? சரி, இது அப்படியே எப்படி இங்கிலீஷில் சொன்னோம். ஜோ அண்ட் லாரி வேர் நெய்பர்ஸ். ஒரு one snowy afternoon, Joe set out towards a mansion. போய் நான் பேச போறேன்ட்டு போறா. Set out towards a mansion. She spotted the lorry leaning against the desk. அங்க ஒரு டெஸ்க்ல மேல ஸ்பாட் பண்ற லாரி எங்க இருக்கான், மொதமாடி ரூம்ல இருக்கான். மொதமாடி ரூம்ல இந்த மாதிரி தலையை லீனிங் அகெயின்ஸ்ட் த டெஸ்க்ல இருக்கான். So she threw a snowball to catch his attention. அவனோட திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக ஒரு ஸ்னோபாலை தூக்கி போட்டா. as the ball hit the window, அவன் என்ன பண்ணான், லாரி turned his head, smiled and opened the window. This is how Joe and Laurie meet each other. So why did Laurie invite Joe to his house? ஏன் லாரி கூப்பிட்டான் அப்படின்னா, லாரி சொல்லிட்டான், I am unwell, எனக்கு ரொம்ப கோல்டா இருக்குது, போரா இருக்குது, தனிமையா இருக்குது, அதனால நீ கொஞ்சம் வரியா, நான் கூட பேசணும் அப்படின்னு கூப்பிடலாம். இதான் நடந்துச்சு. இது அப்படியே இங்கிலீஷ்ல இல்லாமா, Laurie was unwell, sick. He had a bad cold and was feeling என்னது, bored and lonely. அவன்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்கு, எல்லா புக்ஸும் படிச்சு முடிச்சிட்டான். ஸோ அவனுக்கு போர் அடிக்குது. அவனுக்கு மட்டும் இல்லாமல் he had a bad cold and he was feeling bored and lonely. ஏன்னா தாத்தாவும் இல்லை, ரொம்ப தனிமையாக உட்காந்துருக்கிறான். ஸோ he invited Joe to visit him. அதனால நீ வா and talk to me அப்படின்னு சொல்றான். அவன் என்கிட்ட பேசுறதுக்கு மேலே வான்னு கூப்பிடுறான். What did Joe get for Laurie? Why? உடனே சும்மா போனாலா? இல்லை, இவன் என்ன பண்ணா, வீட்டுக்கு போய் அவங்க கசின் கிட்ட அம்மா கிட்டலாம் சொல்றா. உடனே அவங்கெல்லாம் ஒருத்தவங்க வந்து என்ன கொடுக்குறாங்க, ஒரு டிஷ்ஷு கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க பூனைக்குட்டி கொடுக்குறாங்க, அவங்க அம்மா லவ் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் இவர் எடுத்துக்கிட்டு திருப்பி வரா. ஞாபகம் இருக்கு இல்லையா? சரி, ஓகே. Joe carried a dish in one hand and 3 kittens in the other. When she came to visit Laurie, she said her mother sent her love. Meg had sent some blancmange and Beth had sent 3 kittens in a basket. March family na Joe March family. Actually Joe full name வந்து Joe March. March family had sent these things because Laurie was unwell and lovely and they felt sorry for him. என்ன பண்றாங்க, அவனுடைய ஜோ மார்ச்சோட ஃபேமிலில இருந்து அம்மா லவ் கொடுத்துருக்கிறா, மெக் வந்து பிளாக் மேஞ்சன் அந்த ஸ்வீட்டு கொடுத்துருக்கிறா, பெத் 3 கிட்டன் கொடுத்துருக்கிறா. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரா ஜோ. ஏன் உங்களுக்கு கொடுத்துருக்கானா, உங்களுக்கு தெரியும் லாரி வாஸ் அன்வெல் and he is a lovely person and also they felt sorry for him. So Joe carried a dish in one hand and 3 kittens in the other. While she come to visit Laurie, she said her mother sent her love. Meg had sent some blancmange and Beth had sent 3 kittens in a basket. So March family had sent these things because Laurie was unwell and lovely and they felt sorry for him. புரிஞ்சுச்சா? சரி, why did Laurie grandfather not allowed him to visit their neighbors? அதாவது லாரியோட தாத்தா லாரன்ஸ் என்ன நினைச்சாரு, ஏன் அவர் அனுப்பல லாரி அப்படின்னா, லாரிஸ் கிராண்ட்ஃபாதர் வந்து கன்சிடர் த நெய்பர்ஸ் வந்து ஸ்ட்ரேஞ்சர், அவங்கள எனக்கு தெரியாது, அதனால லாரியை வந்து வேண்டாம், நீ போனி அவங்கள மீட் பண்ணா அவங்கள ட்ரபிள்சம்மா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. கரெக்டா? இது இங்கிலீஷ்ல சொல்லணுமா, லாரிஸ் கிராண்ட்ஃபாதர் கன்சிடர்ட் தேர் நெய்பர்ஸ் டு பி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் since he did not know them. லாரன்ஸ்க்கு ஜோ ஃபேமிலியே தெரியாது. So he did not allow Laurie to visit, thinking that அவர் என்ன நினைச்சாரு, that would be troublesome for him. அதனால அவங்களுக்கு ட்ரபிளா இருக்கும் லாரி, அதனால நீ அவங்கள போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். புரிஞ்சுச்சா? சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம், ஆன்சர் பண்ணிடுவோம். How do you know that Joe was a good neighbor and Laurie was a good host? ரெண்டுமே நம்ம யோசிக்கணும். லாரி வந்து ஒரு நல்ல ஹோஸ்ட்டு, நல்லா வெல்கம் பண்ணாரு, எல்லாம் ஜோவை நல்லா ட்ரீட் பண்ணாரு.
ஜோ ஒரு நல்ல நெய்பர் அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, the text likely show Joe as a good neighbor and Laurie as a good host through their actions and behavior towards each other. அதாவது இவங்க ரெண்டு பேரும் நடந்துகிட்ட விதம், ஜோ எப்படி வந்து லாரே கிட்ட பேசினா, லாரே வந்து ஜோ கிட்ட எப்படி நடந்துகிட்டான். ஸோ தேர் ஆக்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர், தே டெமான்ஸ்ட்ரேட்டட், அவங்க ரெண்டு பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது என்ன பண்ணாங்க, கைண்ட்னஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் ஒன் அனதர், ரெண்டுமே காமிச்சாங்க, அன்பு காமிச்சாங்க, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஆறுதலா இருந்தாங்க, அந்த சப்போர்ட் கொடுத்தாங்க. அதனால we can say that they were good neighbors. புரிஞ்சுச்சா? சரி, அடுத்து என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராக்ட்ஸ். எக்ஸ்ட்ராக்ட்ஸ் பார்க்கலாமா? I am sorry for being so rude. I haven't got any mother, you know. அப்படின்னு யார் சொன்னா? லாரி சொன்னா. எப்போ சொன்னா? ஜோ கிட்ட சொன்னா. சரி, name the lesson and the author. The name of the lesson is The Visit to the Mansion. The author name is Louisa May Alcott. Louisa May Alcott. இது கரெக்டா பார்த்துக்கோங்கண்ணா ஸ்பெல்லிங். சரியா? அடுத்தது, why did the speaker say sorry? முதல்ல ஏன் அவன் சாரி சொன்னான்னா, லாரி சொல்லியிருப்பான், என்னது, நான் இந்த நீங்க மூணு பேரும் உங்க அம்மா கூட உட்கார்ந்து இருக்கிறத நான் பார்த்துருக்கேன், நீங்க ரெண்டு பேர் கூப்பிட்டுக்கிட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டேன், அது பார்த்தது வந்து நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ரூட் ஆஃப் பிஹேவியர் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். புரியுதா? why he said sorry? அதுக்கு தான் சாரி கேட்டிருக்கான். அப்போ லாரி had just said that he had seen Joe March sisters sitting around the table with their mother. So he said sorry. ஏன் சாரி சொன்னான்னா, because it was rude to look into other house. அடுத்த வீட்டு எட்டி பார்க்கறது தப்பு, rude behavior. It was rude to look into other house. அதனால சாரி சொல்லிட்டான். சரி, what affects the speaker's word have on the listener? ஸ்பீக்கர் வந்து என்ன ஃபீல் பண்ணா ஜோ அப்படின்னா, லாரி வந்து சேடா இருக்கான், லோன்லியா இருக்கான், அவங்க அம்மாவை மிஸ் பண்ணியிருக்கான், அதனால அதை தான் சொல்றான். அது மட்டும் இல்லை, இந்த ஜோ உடனே என்ன பண்றா, அந்த பிரச்சனைக்கு immediately try to help him, suggested நீ எங்க வீட்டுக்கு வாடா அப்படின்னு வெல்கம் பண்றா, இன்வைட் பண்றா. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுச்சா? சரி, லாரி வாஸ் sad and lonely and miss his mother very much. Joe immediately tried to help him and so suggested that he could always visit them at home அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்த லைன் என்னன்னா, he looks stern but he has kind eyes and I like him. அவங்க தாத்தா அப்படியே நல்ல ஸ்டிஃபா ஸ்மைல் இல்லாம ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டானவரா தெரிகிறாரு, பட் அவருடைய கண் அழகா இருக்கு, கைண்ட் ஐஸ், அன்பான கண்கள், அண்ட் ஐ லைக் ஹிம் அப்படின்னு சொல்றான். யார் சொன்னா? ஜோ தான் சொன்னா. எப்போ சொன்னா? லாரி வந்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணு, நான் போறேன்ட்டு போவான். அப்போ இவ டேர்ன் பண்ணி அந்த செவுத்துல இருக்க போர்ட்ரேட்டை பார்த்து சொல்லிட்டு இருப்பா. அந்த டைம் தாத்தா வந்திருப்பாரு. ஞாபகம் இருக்கா? டன். Who does he refers to here? He refers to Laurie's grandfather, Mr. Lawrence. சரியா? Why did Joe surprised to hear the reply to what she said? இந்த ஜோ இதை சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த ஒரு gruff voice வந்துச்சு. யாரு? நம்ம தாத்தா. So Laurie told Joe that his grandfather was away. ஆனா Joe was startled when she heard grandfather-ஓட gruff voice பின்னாடி இருந்து கேட்கும் போது அப்படின்னா startled அப்படின்றாங்க. சரியா? சரி, நியூ vocabulary என்னன்னா, troublesome, giving trouble or anxiety. Spotted அப்படின்னா அது நோட்டீஸ் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு. Gaining, looking friendly. Delighted அப்படின்னா என்ன? எக்ஸ்ட்ரீம்லி pleased. ஓகே கேஷவ், நாம 2 லெசன் அண்ட் 2 போயம் நாம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். we will நல்லா பண்ண எக்ஸாம். we will look the next video. Take care. Okay, bye.